கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஊழியக்காரன் என்கிற இரண்டாவது தலைப்பை நாம் பார்ப்போம். இன்று தேவனுக்கு ஊழியம் செய்கிற அநேக ஊழியர்கள் எழும்பியிருப்பது மிகுந்த சந்தோஷம். அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். ஆகவே எஜமான் அறுவடையாளர்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்னது போல இன்று அநேக அறுவடையாளர்கள் ஊழியர்கள் கர்த்தருடைய பணியில் இருப்பது தேவராஜ்யத்தின் பணி வேகமாய் நடப்பதற்காக கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். அதற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இன்று கர்த்தருடைய ஊழியக்காராகிய ஒவ்வொரு தேவ மனிதர்களும் கவனிக்க வேண்டியது, இந்த காணொளி மூலமாக 3 காரியத்தை நான் விளக்கி சொல்லும்படி விரும்புகிறேன். முதலாவது, நாம் செய்ய ஊழியம் யாருக்கு? நமக்கா, மனிதருக்கா அல்லது தேவனுக்கா என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமான கர்த்தருடைய தாசர்களே, தேவன் நம்மை எதற்காக முதலாவது ஊழியம் செய்ய அழைத்தார்? யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26வது வசனத்தில், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான், ஆனால் அவன் என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஊழியம் செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சிந்தை எப்பொழுதும் நம்முடைய மனதில் ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும். நான் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி, அவருக்கு பணி செய்யும்படி நான் வேலைக்காரனாயிருக்கிறேன், அவருக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்கிற அந்த சிந்தை எப்போதும் ஆழத்தில், மன ஆழத்தில் இருக்க வேண்டும். இயேசுக்கு ஊழியம் செய்கிறேன், அவரை பின்பற்றுகிறவன் என்கிற சிந்தை இருக்கணும். அதான் இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அவருடைய ஊழியக்காரரை நாம் இயேசுக்கு ஊழியம் செய்கிறோம், அவரை பின்பற்ற வேண்டும். மத்தேயு 4வது அதிகாரம் 20வது வசனத்தில், கடற்கரையில் மீன்பிடிக்கிறவர்களாகிய பேதுருவையும் யாக்கோப்பு யோவான் அவர்களை பார்த்து இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்ன பொழுது உடனே அவர்கள் வலைகளை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். மார்க்கு 1:20 அவருடைய தகப்பன் குடும்பத்தை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். தன் வாழ்நாள் முழுவதும் அவருக்காய் பணி செய்து தன் ஜீவனை கர்த்தருக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார்கள். நாமும் இயேசுவுக்கு ஊழியம் செய்வோம். நம்முடைய வாழ்க்கை முடிவு இயேசுவுக்காய் நம்முடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றி முடிப்போம். அதுவே நமக்கு மேன்மையாக இருக்கும். இரண்டாவதாக, இயேசுவை பின்பற்ற வேண்டும். முதலாவது, இயேசுவுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் என்கிற சிந்தை இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்கிற சிந்தை மனதில் இருக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவை பின்பற்ற கடவன். இன்று அநேகர் தனக்கு முன்மாதிரியாக மற்ற மனிதர்களை அல்லது மற்ற ஊழியர்களை முன்மாதிரியாக வைக்கிறபடியினால் ஊழியத்தில் தடுமாறுகிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய ஊழியத்துக்கு நல்ல ஒரு முன்மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் நம்முடைய ரோல் மாடலாக இருந்தால் நம்முடைய ஊழியம் இயேசுவை போல் மகிமையாய் செய்ய முடியும். நாமும் இயேசுவுக்காக, தேவனுக்காக பிரகாசிக்க முடியும். நமக்கு தேவன் தந்த அழைப்பில் நாம் நின்று ஊழியம் செய்வோம். மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தில், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் வராதவன் எனக்கு சீசன் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் தன்னைத்தான் வெறுக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் செய்கிற ஊழியத்தில் வருகிற பாடுகள், நிந்தை, அவமானம், கஷ்டங்கள், உபத்திரவங்களை நாம் சகித்து கொண்டு இயேசுவுக்கு பின் சென்றால்தான் அவருக்கு ஊழியம் செய்ய நமக்கு தகுதி உண்டு என்று இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 16:24, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் இந்த ஊழியத்தில் நாம் நம்முடைய சுயநலங்களை வெறுத்து, நம்முடைய ஆசை விருப்பங்களை வெறுத்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மை அர்ப்பணித்து அவரை பின்பற்றுவோம். அந்த ஊழியத்தை தான் தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஊழியர்கள் தான்
இன்று இயேசுவுக்கு பின் செல்லுகிற, இயேசுவை பின்பற்றுகிற தேவ மனிதர்கள் தேவை. அப்படிப்பட்ட மனிதர்களாய் நாம் இருப்போம். மூன்றாவது, இயேசுவின் வசனத்தை கை கொள்ள வேண்டும். மத்தேயு 7:24 நான் சொன்ன என் வசனத்தை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனே புத்தியுள்ள மனுஷன் என்று இயேசு சொன்னார். இங்கே 2 மனிதர்களை குறித்து சொல்லுகிறார். ஒன்று புத்தியுள்ள மனிதன், இன்னொன்று புத்தி இல்லாத மனிதன். புத்தியுள்ள மனிதன் தன் வீட்டை கற்பாறை மேல் கட்டினான். பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற தேவ மனிதர்கள் புத்தியாய் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். புத்தியாய் செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு அந்த வசனத்தின்படி நாம் ஊழியத்தை செய்து நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். தேவன் நமக்கு தந்த சபையும் கட்டி எழுப்ப வேண்டும். அப்படிப்பட்ட புத்தியை கர்த்தர் நமக்கு தருவாராக. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் பவுல் இப்படி சொல்லுகிறார். புத்தியுள்ள சிற்பாசாரியை போல் நான் அஸ்திபாரம் போட்டேன் என்று சொல்லுகிறார். நாம் செய்கிற ஊழியம் அப்போஸ்தலருடைய அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டி எழுப்பி கொண்டு வருகிறோம். நாம் அதிமேல் நம்முடைய ஊழியத்தை எப்படி கட்டி எழுப்புகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் கட்டுகிற ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். இயேசுவுக்காக, ஆண்டவராகிய இயேசுவின் வருகைக்காக நாம் வழிநடத்துகிற சபை மக்களை அதற்காக ஆயத்தப்படுத்துகிறோமா? இயேசுவின் ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்துகிறோமா? அல்லது நம்முடைய லாப நோக்கத்துக்காகவோ நம்முடைய ஆசை விருப்பத்துக்காகவோ அந்த சபையை வழி திசை திருப்பி நடத்துகிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் நடத்துகிற சபையை, நாம் செய்கிற ஊழியம் இயேசுவுக்கான ஊழியம். ஆண்டவருடைய வருகையில் நீங்களும் நானும் சபை மக்களும் கர்த்தருக்கு முன்பாக கரைதிரை அற்றவர்களாய் நிற்க வேண்டும். கற்புள்ள கன்னிகளாய் நிற்க வேண்டும். அவர் வருகையில் நாம் செய்கிற ஊழியம் நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் கட்டுகிற ஊழியத்தை கவனித்து பார்ப்போம். அதுதான் தேவனுக்கு உகந்த ஊழியம். இந்த 3 விதமான தன்மை நமக்குள் இருக்குமானால் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் செய்கிற ஊழியம் நமக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே தேவதாசன் நாம் ஊழியத்தை உற்சாகமாய் செய்வோம். கர்த்தருடைய வருகையில் நாம் நடத்துகிற சபையும் முன்னிறுத்த சாக்கிரதைப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.